ஓம் நமோ பகவதே சாயிநாதாய. ரோகிணி நட்சத்திரம் பார்த்திங்கனாக்க சந்திரனுடைய ஆதிக்கம் பெற்றது. இயல்பாகவே ரொம்ப அழகான நட்சத்திரம். ரோகிணி நட்சத்திரம் மேலே சந்திர பகவானுக்கு ஒரு தனி கவனம் உண்டு. அதனால் கொஞ்சம் சாபங்களை பெற்று சந்திர பகவான் கொஞ்சம் வருத்தத்துக்கெலாம் ஆளாயிடுறார். காரணம் ரோகிணி. அவ்வளோ அழகான நட்சத்திரம். அதே மாதிரி ரோகிணியில் பிறந்தவங்க ரொம்ப லட்சணமாக இருப்பாங்க. ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் ரொம்ப லட்சணம். அந்த ஃபேமிலிக்கு தகுந்த மாதிரி இருப்பாங்க. எல்லாரையும் அப்படி லட்சணம்னு சொல்லிட முடியாது தான். இருந்தாலும் அந்த குடும்பத்தில் யாராவது லட்சணமாக இருந்தால், தாத்தாவோ பாட்டியோ லட்சணமாக இருந்தால் அந்த மாதிரி ரொம்ப அழகாக லட்சணமாக இருப்பாங்க. கொஞ்சம் முகம் வட்ட முகமாக இருக்கும், அழகாக இருப்பாங்க. ஆண்கள் மீசை தடித்த மீசை வச்சுக்குவாங்க. பெண்களுக்கு லேசாக முடி இருக்கும். மீசை இருக்கிற மாதிரி பெண்களுக்கு லேசாக முடி இருக்கும். முகத்துலையும் விரதாக இருக்கும். பெண்களுக்கு லைட்டாக அப்படியே முசுன்னு முடி இருக்கும். அதே மாதிரி ஆண்களும் அப்படி தான். நிறைய உடம்புல ரோமம் இருக்கும். முதுகில் ரோமம் இருக்கும், கை காலில் ரோமம் இருக்கும். நிறைய முடி இருக்கும் அவங்களுக்கு. குழந்தையிலேருந்தே பார்த்திங்கனாக்கா முடி நிறையா இருக்கும். அப்படி இருப்பாங்க. உதடுகள் கொஞ்சம் பெருசாக இருக்கும். லட்சணமான பற்கள், முத்தான பற்கள் இருக்கும். ரொம்ப லட்சணமாக இருப்பாங்க. காது கொஞ்சம் சிறுங்காதாக தான் இருக்கும். சில பேருக்கு காது பெருசாக இருக்கும். இவங்களுக்கு கொஞ்சம் சிறுங்காதாக இருக்கும். இவங்களுக்கும் காதில் கொஞ்சம் லைட்டாக முடி இருக்கும். தாடி விடக்கூடிய தன்மை உள்ளவங்க இந்த ரிஷபராசிக்கார ஆண்கள் கொஞ்சம் லைட்டாக தாடி விட்டு லைட்டாக ட்ரிம் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இருப்பாங்க. சில பேர் மீசை எடுத்துகிட்டு அப்படி இருப்பாங்க. மீசையும் வேணாம், தாடியும் வேணாம். சில பேர் முழுக்குன்னு இருப்பாங்க. இந்த மாதிரி உண்டு. ஆனால் எதை எப்படி சொன்னாலும் குடும்பத்து மேலே சரியான பாசம் உள்ளவங்க. சரி பாசம் இருக்கும் குடும்பத்து மேலே. எதாக இருந்தாலும் ஃபேஸ் பண்ணுவாங்க. சிங்கிள் மேன் அப்படின்னு சொல்லி சிங்கிளாக இருந்து ஒரு சிங்கிள் ஆர்மின்னு சொல்கிற மாதிரி, சிங்கிள் மேன் ஒன் மேன் ஆர்மின்னு சொல்கிற மாதிரி தனியாக இருந்து ஒரு தனித்துவமாக தன்னை தனியாக காட்டிக்குவாங்க. கொஞ்சம் எமோஷனல் பார்ட்டியாக இருப்பாங்க. கொஞ்சம் உடம்பு நல்லா ஆஜான பாகம் இருப்பாங்க. நல்லா வலுவான உடம்போடு நல்லா நின்னாங்கன்னா நல்லா ஜெய்ஜாண்டிக்காக இருப்பாங்க. ஆளை பார்த்தா கொஞ்சம் பயம் வரும். அந்த மாதிரி இருப்பாங்க. நல்லா ட்ரெஸ் பண்ணுவாங்க. உணவு விஷயத்தில் அப்படித்தான். கம்மியாக தான் சாப்பிடுவாங்க, ஆனால் உடம்பு குறையாது. கம்மியாக தான் சாப்பிடுவாங்க, உடம்பு குறையாது. சில ரிஷபராசிக்காரங்கள் சாப்பிடுவாங்க, நல்லா சாப்பிடுவாங்க. பெண்கள் நல்ல குடும்பம் நடத்துவாங்க. குடும்பத்தை நல்லா கொள்வாங்க. எல்லாம் கொஞ்சம் மெதுவாக நடப்பாங்க. நடையே அழகாக இருக்கும். அவங்க நடந்தாங்கன்னா அப்படியே நிறுத்தி நிதானமாக அழகாக நடப்பாங்க. கொஞ்சம் ஸ்லோவாக தான் வேலை செய்வாங்க. ஆனால் வேலையை முடிச்சிடுவாங்க. அந்த டைமுக்கு முடிச்சிடுவாங்க. அந்த மாதிரி இருப்பாங்க. இவங்க வழிபாடு பார்த்திங்கனாக்கா சந்திர பகவான் வழிபாடு, திங்கள் சூடிய சிவபெருமான் வழிபாடு, பிறை சூடிய பெம்மான் வழிபாடுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வழிபாடு செஞ்சுட்டு வருவாங்க. குடும்பத்தை நல்லா கவனிச்சுக்குவாங்க. சிவபெருமான திங்களை வழிபடக்கூடியவங்க தான். பிரதோஷ வழிபாடு அதிகமாக செய்கிறவங்களும் இவங்களாக தான் இருப்பாங்க. எல்லாமே நல்ல அமைப்பாக இருக்கக்கூடிய நட்சத்திரம் ரோகிணி நட்சத்திரம். உங்களுக்கு தேவையான விவரங்கள் தெரியணும், இந்த நட்சத்திரத்தை பற்றி பேசியிருக்கிறோம், ராசிகளை பற்றி பேசுகிறோம், ஜாதகம் பார்க்கணும் அப்படிங்கிறவங்க இந்த நம்பரை ஃபாலோ பண்ணுங்கள். மேக்ஸிமம் பக்தி ஒன்றுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். வணக்கம்.